ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன்னா கீப்பிங், அதுவும் பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ் வந்து சன்னா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற 10 விதமான மிஸ்டேக்ஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் சன்னா வளர்க்குறீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சன்னா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் சன்னா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சன்னா பை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே சன்னா வந்து பை பண்ணிடாதீங்க, எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருக்காவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், கவர் த டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மிஸ்டேக்குக்கு நடுவில் எங்கேயா தான் வைக்கலான்னு நினச்சேன். பட் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் டாப்பை கவர் பண்ணாமல் விடுறது தான். ஸோ டாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கவர் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷு அதை நல்லா இடித்து ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடும். நீங்கள் சின்னதாக கேப் விட்டிங்கனாலுமே அந்த கேப் வழியாக இதால் போக முடிஞ்சதுன்னா அந்த கேப்லேயே அதால் அக்யூரேட்டாக ஜம்ப் பண்ண முடியும். ஸோ ஒரு குட் ஜம்பர்ஸ் இவங்க. ஸோ நீங்கள் வந்து டேங்கோட டாப்பை கவர் பண்ணுறது மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை அலட்சியமாக பண்ணிட்டீங்கன்னா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு விட்டுட்டு மறுநாள் பார்க்கும்போது அது உங்கள் டேங்க்கில் இருக்காது, எங்கேயாவது தரையில் தான் இருக்கும், காஞ்சி போய் கருவாடாகி கிடக்கும். ஸோ அதனால் வந்து டேங்க்கு டாப்பை மஸ்ட் கவர் பண்ணுங்கள், அதுவும் ஸ்ட்ராங்காக கவர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் ஷோல் அதுக்குன்னு சொல்லி அந்த டேங்க்குள்ளே ஏர் போகாமல் விட்டுறாதீங்க. இதுங்கெல்லாம் வந்து சர்ஃபேஸ் பீட்டர்ஸ். ஸோ அதனால் வந்து ஆக்சிஜன் வந்து மேலே வந்து தான் எடுக்கும். ஸோ ஏர் போகிற மாதிரியாச்சும் சின்ன சின்ன ஹோல்ஸ் வைங்க. செகண்ட் திங், டேங்க் சைஸ். உங்கள் கிட்டே என்ன டேங்க் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சன்னாவை சூஸ் பண்ணுங்கள். சன்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வெரைட்டியிலேருந்து ஜெயிண்ட் வெரைட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ ஜெயிண்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா சன்னா மைக்ரோ பெல்லட்டா, ட்ராப் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா சன்னா ஆண்ட்ரூ. ஸோ சன்னா ஆண்ட்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டிவிட்டியில் வெறும் ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே தான் வளரும் அந்த மீன். அதுவே வந்து ஜெயிண்ட் சன்னா வந்து பார்த்திங்கன்னா சன்னா மைக்ரோ பெல்லட்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3 அடி 4 அடி வரைக்கும் போகும் கேப்டிவிட்டியில். ஸோ இந்த சைஸ் வேரியேஷன் இருக்கனால சன்னாவில் ஸோ உங்களுக்கு டேங்க்குக்கு எந்த செட் ஆகுதோ அதுக்கான சன்னாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ட்ராஃப்ட் சன்னாவில் வெரைட்டியை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் பிக் சைஸ் சன்னாலே நம்ம வெரைட்டியை பற்றி பேசியிருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சன்னா வெரைட்டிஸே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதில் எது பிடிச்சிருக்கோ, உங்களால் அது எது வளர்க்க முடியுமோ ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம். நம்பர் 3, டேங்க் செட்டப். ஸோ சன்னாக்கு ஒரு டேங்க் செட்டப் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேப்டிவ் ப்ரீட் சன்னா வந்து வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து டேங்க் செட்டப் இல்லாமலே நீங்கள் வந்து வளர்த்திக்கலாம். பட் நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேப்டிவ் ப்ரீடு கிடையாது. 95% எல்லாமே வந்து வைல்ட் காட்ச் தான். ஸோ நம்ம நேட்டிவ் சன்னாஸ் எல்லாமே வைல்ட் காட்ச்னால அதுக்கான டேங்க் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பயோடோப் டேங்க் செட்டப் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அது கேப்டிவ் ப்ரீட்னா அதுக்கு வந்து டேங்க் செட்டப் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு டேங்க்கு இருந்த டேங்க்லேயே வளர்ந்துருக்கும். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. ஸோ பேர் பாட்டமாக விட்டு அந்த மட்டும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அது வந்து வைல்ட் கார்டுன்றப்போ அந்த கதையே வேறு. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான்ஸ் அண்டு சாண்டு ட்ரிஃப்ட்வுட் இதெல்லாம் வந்து நீங்கள் டேங்க் செட்டப்புக்கு ஆட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? ஸோ டேங்க் செட்டப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சன்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் அண்ட் ஃபீடும் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ டேங்க் செட்டப் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். டேங்க் சைக்கிளிங். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக டேங்க் செட் பண்ணிட்டுருங்க, அதுக்கப்புறம் டேங்க் சைக்கிளிங் பண்ணுங்கள். ஸோ பண்ணாமல் சன்னாவாக வாங்காதீங்க. அப்படி வாங்கி நீங்கள் விட்டிங்கன்னா அந்த சன்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஏன்னா டேங்க்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா கிடையாது. ஸோ அங்கே வந்து பூப் வந்து அமோனியா க்ரியேட் பண்ணும், அதனால் டிசீஸ் வருதோ, அந்த டிசீஸ்னால இறந்து போயிடும். ஸோ டேங்க் சைக்கிள் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 4 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள் டேங்க் சைக்கிளிங்க்கு, ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர் நீங்கள் வந்து சன்னா வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் டேங்க் சைக்கிளிங் பண்ணால் தான் டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியான்ற ஒரு விஷயம் வளரும். அது வளர்ந்தால் தான் அந்த அமோனியாவை அது வந்து சாப்பிட்டு NO2 அண்ட் NO3 மாற்றும். அது எதுவுமே நடக்காமல் அந்த மீனை வந்து நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே தண்ணி போட்டு அப்படியே ஃபிட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அங்கே கதையே வேறு. அங்கே வந்து மீன் வாழாது, நோய் வாய்ப்பட்டு தான் இறந்து போகும். ஏன்னா அமோனியா அதிகமாகும், அதை சாப்பிட்றதுக்கான பாக்டீரியா இல்லாதப்போ. ஸோ ஒரு டேங்கை எப்படி சைக்கிளிங் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. ஈவன் நான் கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் சன்னாக்கு வச்சே ஆகணும். ஏன்னா அது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரோயிங் சோர்ஸ் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ வந்து க்ளீன் பண்ணும்போது அதை எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும். அண்டு இதை வந்து டேங்க்கை கொஞ்சம் க்ளவுடியாக இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபில்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா சன்னா வந்து ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு, நல்லாவே வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வீக்கான ஃபில்ட்ரேஷன் வச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரேஷனை வைங்க. ஓகேங்களா? அண்ட் என்கிட்ட வந்து சன்னா பை பண்ணுறவங்க என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, சன்னாக்கு ஃபில்ட்ரேஷன் வேணுமான்றது தான். நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தம் வைக்க மாட்டிக்கிறீங்க. அது வச்சா தான் உங்களுக்கு டேங்க்கில் ப்ராப்பரான சைக்கிளிங்கே நடக்கும். ஓகேங்களா? 6th பிளேஸில் இருக்கிறது சூஸ் த ரைட் சன்னா ஃபிஷ். என்னை கேட்டிங்கன்னா பிகினருக்கு நல்ல ஒரு சன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னா கன்ச்சுவா, சன்னா ஸ்டுவாட்டி அண்ட் சன்னா ஆண்ட்ரூ. இதெல்லாம் வந்து பிகினருக்கான நல்ல ஒரு ஃபிஷ்ஷு, சன்னா ஹாபியில் வரவங்களுக்கு. ஸோ இந்த வெரைட்டி சன்னாஸை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோடனே வந்து ரெயின்போ அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ளி இதுக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஈவன் கோல்டன் கோப்ராவுக்கு கூட நீங்கள் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சன்னாஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆண்ட்ரூ, கன்ச்சுவா, ஸ்டுவாட்டி. ஓகேங்களா? பெஸ்ட்டு ஆண்ட்ரூ, கன்ச்சுவா ரெண்டில் ஏதோ ஒன்று. பட் கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்டுவாட்டி. அப்போ ப்ரோ மலபார் ஸ்னேக்கெட் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மலபார் ஸ்னேக்கெட்ஸும் வந்து பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன் நான் அதை பிகினர் லிஸ்ட்டில் சேர்க்கலைன்னா அது ஹியூஜாக வளரும்னால. ஸோ அது ஹியூஜாக வளரும் போது நீங்கள் ஹியூஜ் டேங்க் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து சின்ன டேங்க்லலாம் வச்சு மலபார் ஸ்னேக்கெட்டை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாட் பாசிபிள். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸை லிஸ்ட்டில் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் சன்னான்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சன்னாவில் பிகினராக இருக்கீங்க, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயன் லெப்பர் சன்னாலாம் கேட்பாங்க, ரெட் மொசைக்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கோல்டு வாட்டர் சன்னா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும், கண்டிப்பாக சீப்பாக இருக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சா மட்டும்தான் அந்த சன்னா உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கான டேங்க் செட்டப் டெம்பரேச்சர் எதுவும் வைக்காமல் வச்சிங்கன்னா அது உங்கள்கிட்ட இருக்காது, அது இறந்து போயிடும். ஸோ பிகினருக்கான சன்னாவை நான் சொன்ன இந்த 3 வெரைட்டியை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவே வந்து பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கஷ்டம் தான் மெயின்டைன் பண்ண. அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் அடுத்த கோல்டன் கோப்ரா அதுக்கெல்லாம் போங்க. எடுத்தோடனே இன்டர்மீடியேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ஸ்லாம் போயிடாதீங்க. ஓகேங்களா? 7th பிளேஸில் இருக்கிறது மெயின்டெனன்ஸ் அண்டு பிஹேவியர். ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்துடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா 25% வாட்டர் சேஞ்ச் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபில்டர் கேனிஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதை வந்து வீக்லி க்ளீன் பண்ண தேவையில்லை. மற்ற ஏதாவது சின்னதாக ஏதாவது ஃபில்ட்ரு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து மற்ற மீனுக்கும் நீங்கள் வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் எல்லா மீனுக்கும். அண்ட் பிஹேவியர், சன்னாவோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அது வந்து டேங்க்கில் அவ்வளோவா அங்கங்கே நீந்திட்டு இருக்காது. ஸோ எங்கேயாவது மூலையில் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மீன் அப்படி இப்படி நீந்தணும்னு ஆசைப்படுவீங்க, பட் அது வந்து கிடையாது. ஸோ அதோடய பிஹேவியர் ஒரு மூலையில் உட்கார்றது தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நீந்தணும் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு சன்னா ரைட் ஃபிஷ் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? 8th பிளேஸில் இருக்கிறது டேங்க் மேட்ஸ் அண்ட் ஓவர் க்ரௌடிங். ஸோ டேங்க் மேட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டேங்க் மேட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சன்னாக்கு வந்து நீங்கள் மற்ற டேங்க் மேட்ஸ் வைக்கலாம், பட் உங்கள் டேங்க் அதுக்கேற்ற சைஸில் இருக்கணும். ஸோ வந்து டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சன்னா வைக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே மற்ற மீன்கள் ஓடும் அண்ட் அதுக்கான ஒளியதுக்கு இடமும் இருக்கும். ஸோ அதனால் வந்து டேங்க் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ன மீன் நீங்கள் டேங்க் மெட்டாக வைக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வாய்க்குள்ளே போகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி மீன்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் டேங்க் மெட்டாக வைக்க முடியாது. மற்ற கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இது கூட வந்து டேங்க் மெட்டாக வைக்கலாம். பட் அது இந்த மீனுக்கும் பிரச்சனையாக வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து டேங்க் மெட்டை சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஓவர் க்ரௌடிங். ஸோ டேங்க் மெட் வைக்கிறோம், அதனால் ரொம்ப இருக்கிற இடம் பத்தாமல் இருக்கிற எல்லா மீனையும் அந்த சின்னோண்டு டேங்க்கில் போட்டு வைக்கிறதுன்றது சரிப்பட்டு வராது. ஸோ சன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா கலர் எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் ஓவர் கவர் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருந்தால் அது வந்து கலர் டல்லாக தான் இருக்கும். அண்ட் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த மீன் வந்து கூடிய சீக்கிரம் இறந்தும் போகும். ஸோ அதனால் வந்து ஓவர் க்ரௌடிங்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெஸ்ட் நீங்கள் வந்து பிகினர்னால்
ஒரே ஒரு சன்னா ஃபிஷ் மட்டும் வச்சுக்கோங்க, அதான் நல்லது. ஸோ டேங்க் மேட்ஸ் அண்ட் ஓவர் க்ரௌடிங் போகாதீங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஃபிஷ் மட்டும் வச்சுக்கோங்க. 9th பிளேஸில் இருக்கிறது ஃபீடிங் அண்ட் ஓவர் ஃபீடிங். ஸோ நீங்கள் வந்து சன்னா ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஃபீடு பண்ணணுன்றது இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சன்னா வெரைட்டிஸ் வந்து லைவ் ஃபீடு தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ அது வந்து நீங்கள் லைவ் ஃபீடு தான் கொடுக்குற மாதிரியே இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபீடு வேண்டாம். ஸோ இது மாதிரி ஏதாவது மீட் சோர்ஸ் மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்ஸு இல்லாட்டி சிக்கன் ஹார்ட்டு இந்த மாதிரி ஏதாவது மீட் சோர்ஸ் எதிர்பார்க்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் அது வந்து ஃபீட் எடுக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து கடையில் வந்து மீன் வாங்குறீங்கன்னா அது வந்து ஃபீட் எடுக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஃபீடிங். ஸோ ஓவர் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் போட்டுகிட்டே இருக்க அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணிடாதீங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன பீஸ் போதும் அதுக்கு வயிறு ரொம்பதுக்கு, ஓகேங்களா. சின்னதாக வயிறு கொஞ்சம் குண்டானா போதும். அதுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக்கிடாதீங்க வயிறை. ஸோ சின்னதாக குண்டா அந்த மாதிரி ஆக்கிற அளவுக்கு ஃபீட் பண்ணுங்கள், அது போதும். அண்ட் ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து டேங்க்கில் புதுசாக சன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வந்து 1 or 2 days ஃபீடே எடுக்காது. ஏன்னா அது வந்து ஒருத்தர்கிட்ட நல்லா ஃபீட் எடுத்து பழகிருக்கும். ஸோ உங்களோட புது என்விரான்மெண்ட் அண்ட் உங்களையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஃபீட் எடுக்க அது தயக்கப்படும். போக போக தான் அது வந்து ஃபீட் எடுக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி ஆகணும் அந்த சன்னா ஃபிஷ் ஃபீட் எடுக்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு லைவ் ஃபிஷ் மட்டும் டேங்க்கில் போட்டு வச்சுருங்க. அது செட் ஆனோடனே அதை வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து புது சன்னாக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி சன்னா டேங்க்கில் விடும்போது. ஸோ வந்து அது ரொம்ப நாளாக ஃபீட் எடுக்கலைன்னா தான் பிரச்சனை. பட் அது வந்து ஒரு 1 or 2 days அண்ட் ஒரு 1 weekக்குள்ளே ஃபீட் எடுத்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். 10th பிளேஸில் இருக்கிறது பேர் பையிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சன்னா வந்து ஒரு பேராக பை பண்ணாதீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பேராக பை பண்ணுறீங்கன்னா ஒரு பாண்டட் பேராக தான் நீங்கள் வந்து பை பண்ணணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த பேரை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து அப்பப்போ சில 1-2 பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போவும் பேர் பையிங்க்கு போகாதீங்க. அண்ட் எப்போவுமே பேராக வாங்கி வளர்க்க ஆசைப்படாதீங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் சூஸ் பண்ணிட்டு நீங்களே பாண்ட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுப்பீங்க. பட் அது வந்து பாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமான ப்ராசஸ் அது, சன்னா வந்து பேர் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து அதோடய ஃபிஷ்ஷோட ஃபஸ்ட்டு பிஹேவியரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சன்னா வந்து வளர்த்தினா தான் உங்களுக்கு வந்து அந்த பிஹேவியர் புரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சன்னாவை நீங்கள் பர்சனலாக வளர்த்தி பார்த்தா தான் தெரியும், ஓகேங்களா. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு. ஸோ அதனால் வந்து பேர் பாண்டிங் எடுத்தோடனே பண்ணாதீங்க. ஸோ வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இதில் வந்து நாலேஜ் கெயின் பண்ணக்கப்புறம் பேர் பாண்டிங் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிகினர்னால் பெஸ்ட் சிங்கிள் ஃபிஷ் மட்டும் டேங்க்கில் வைங்க, அதான் நல்லது. அண்ட் ஸோ நீங்கள் வந்து சன்னா ஃபிஷ்ஷை பை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பார்க்கணுன்றத மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அண்ட் சன்னா ஃபிஷ்லாம் நம்ம இந்தியாவில் வந்து வைல்ட் காட்ஸ் தான் வருது. ஸோ அது வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காங்களா அண்ட் அதை வந்து ப்ராப்பராக ஹியூமன்ஸ்க்கு பழகியிருக்காங்களா அப்படின்றத பார்த்து அந்த ஃபிஷ்ஷை வந்து பை பண்ணுறது நல்லது. சப்போஸ் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணப்படலைன்னா அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக சன்னாக்கு வந்து பரவிடும் அண்ட் அது வந்து ஈஸியாக இறந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங். ஸோ ஹியூமன்ஸ்க்கு அது வந்து பழக்கப்படலைன்னா அது ஃபீட் எடுக்காது. ஸோ அது வந்து ஹியூமன்ஸ்க்கு பழகி ஃபீட் எடுக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் see you next video. Bye bye ஷோல்.